நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோஷுவா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீத புஸ்தகத்தில் 63வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: ஜீவனை பார்க்கலாம் உமது கிருபை எனக்கு நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். பிரியமானவர்களே, கிருபை என்ற தலைப்பில் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நாம் 4 பாகம் தியானித்து பேசி இருக்கிறோம். அதை நீங்க கேட்டிருக்கிறீங்க. இன்றைக்கு 5வது பாகமாகவும் இந்த வருடத்தின் கடைசி மாசம், கடைசி வாரம், கடைசி நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தர் கொடுத்த கிருபை உள்ள வார்த்தைகளை உங்கள் முன்பு பேசும்படி வந்திருக்கிறேன். தலையை தாழ்த்தி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமா? ஜீவனை பார்க்கிலும் தேவனே உமது கிருபை எனக்கு நல்லதையா. ஜீவனை பார்க்கிலும் தேவனே உமது கிருபை எனக்கு நல்லதையா. என் உதடுகள் உம்மையே துதிக்கும் ஐயா. என் உதடுகள் உம்மையே துதிக்கும் ஐயா. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஜீவனை பார்க்கிலும் தேவனே உமது கிருபை எனக்கு நல்லதையா. பாடலை நீங்க என் கூட சேர்ந்து பாடலாமா? கர்த்தரை ஆராதிக்கலாமா? கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறலாமா? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆராதனை துதி ஸ்தோத்திர பலிகள் என்னப்பா இயேசுவுக்கே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆராதனை துதி ஸ்தோத்திர பலிகள் என்னப்பா இயேசுவுக்கே. தாகமாக சொல்லலாமா? ஸ்தோத்திர பலிகள், துதிகன மகிமை மாட்சிமை புகழ்ச்சி என் அப்பா இயேசுவுக்கே. என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுவுக்கே. என்னை தப்பிக்கரை சேர்க்க வைக்கிற இயேசுவுக்கே. 2024வது ஆண்டுல 12வது மாதத்துல கடைசி வாரத்துல கடைசி நாள்ல வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார் அல்லவா? என் கால்களின் அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர். 12 மாதமும் நீங்க நடந்த நடைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், எண்ணி இருக்கிறார். என் கால்களின் அலைச்சல்களை, என் கால்களின் அலைச்சல்களை எண்ணியிருக்கின்றீரே கர்த்தாவே, நீர் தயவாக எண்ணியிருக்கின்றீரே கர்த்தாவே, நீர் தயவாக. ஜீவனை பார்க்கிலும் தேவனே உமது கிருபை எனக்கு நல்ல
நல்லதையா. அன்பானவர்களே, பாகமத்தில் 2 அதிகாரத்துல இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைக்கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த வனாந்தர வழியிலே நீ நடந்து வருகிறதை அவர் அறிவார். இந்த 40 ஆண்டு காலமும் அவர் உன்னுடனே இருப்பதனால் உனக்கு நன்மை ஒன்றும் குறையல. நன்மை ஒன்றும் குறையாதபடி காக்கிற ஆண்டவர இந்த வனாந்தர வழியில இந்த 40 ஆண்டு காலமும் நடத்தி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி துதிகன மகிமையை ஏறெடுப்போமா. அன்பு தெய்வம் ஆண்டவர் இயேசுவுக்கு ஸ்தோத்திர பலிகளை நீங்க இருக்கிற இடத்துல செலுத்துங்க. இதுவரையிலும் உதவி செய்த எபினேசருக்கு நன்றி சொல்லுங்க. நன்மை செய்த அன்பு தெய்வம் இயேசுவுக்கு உங்க காரியங்களை எல்லாம் பார்த்து கொண்ட யெகோவா ஈரே என்கிற நாமம் உடையவருக்கு அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஜீவனை பார்க்கிலும் தேவனை உமது கிருபை எனக்கு நல்லதையா. உதடுகள் உம்மையே துதிக்கும் ஐயா. என் உதடுகள் உம்மை துதிக்கும் கர்த்தாவே. காரணம் ஆண்டவரே, இந்த நிமிடம் வரையிலும் என்னை நீ நடத்தி வந்தீரப்பா. அந்தர பாதைகளிலே கைக்கிரியைகளிலே ஆசீர்வதித்து வந்தீர், நடத்தி வந்தீர். நன்மை ஒன்றும் குறையல. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் கூட கிருபை பாகம் 5வது நாங்க ஆர்வத்தோடு தியானித்து பேசும்படி, சங்கீர்த்தனம் பண்ணி பாடி கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம், அறிவிக்கும்படி வந்திருக்கிறோம். இந்த வேத வசனம் சங்கீத புத்தகத்தில் 63:3 உள்ள இந்த வேத வசனத்தை கர்த்தர் உம்முடைய மகனுக்கு, தாசனுக்கு இப்படி எத்தனை ஆயிரம் லட்சங்களை ரட்சிக்க வேண்டும் என்று கொடுத்தீரோ. உம்முடைய விருப்பம் இந்த வேத வசனம் மூலமாக நிறைவேறட்டும். வேத வசனம் ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். உமது நாமத்திற்கு மகிமையா இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, கிருபை பாகம் 5 இன்றைக்கு நாம தியானிக்கப்படியாக வந்திருக்கிறோம். பக்தன் இப்படியாக சொல்லுகிறான், வனாந்தரத்திலிருந்து, வறண்ட நிலத்திலிருந்து, விடாய்த்து போன நிலத்திலிருந்து, தண்ணீர் இல்லாத தாகத்தோடு இருக்கின்ற வேளையில தான் யூதா வனாந்தரத்துல இருக்கையில பாடப்பட்ட பாட்டு. சங்கீதக்காரன் எப்படி பாடினாரோ, அவருடைய ராகம் எப்படிப்பட்டதோ, ஆனால் எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும் அவைகள் கர்த்தருக்கு பிரியமானவைகளாக இருந்தது. அது கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறவைகளாக இருந்தது. அதனால சில ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு காட்டுக்குள்ள தண்ணீர் இல்லாத, பாருங்க, முதல்ல கர்த்தர் சொல்றான், தேவனே நீர் என்னுடைய தேவன், விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலிருந்து என் ஆத்துமா உம்மில் தாகமாயிருக்கிறது, என் மாம்சம் உம்மையே வாஞ்சிக்கிறது. அந்த வாஞ்சையோடு தான் ஜீவனை பார்க்கலும். தேவனே உமது கிருபை எனக்கு நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். எனக்குள்ள இருக்கிற உயிரை பார்க்கிலும் நீர் கொடுத்திருக்கிற கிருபை என்ன வழிகளிலெல்லாம் காத்தீரல்லவா. இந்த நிமிடம் வரையிலும் என்னை வழி நடத்தினீர் அல்லவா. எத்தனையோ பொல்லாப்பும் தீமைகளும் வந்த போதெல்லாம் புகலிடம் கொடுத்தீரல்லவா. அதுதான் உமது கிருபை. அதனால அந்த கிருபையை, ஜீவனை பார்க்கலும் விசேஷித்த கிருபையை, நல்ல கிருபையை நான் பாடி உயர்த்தி வைத்திருக்கிறேன்னு சொல்லி அந்த நாட்களில் பக்தன் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லியிருக்கிறான். ஆனால் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற புதிய ராகத்தை கொண்டு அநேகரை கிறிஸ்துவுக்குள் இழுக்கக்கூடிய ஒரு ராகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை வைத்து இன்னும் ஒரு முறை இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் தியானிப்போம்.
அவருடைய வசனத்தை நம்ம ஆர்வமாக பேசுவோம், கேட்போம், அதன்படி நடப்போம், கர்த்தருக்குள் இன்னும் கிட்டி சேருவோம். ஜீவனை பார்க்கிலும் தேவனை உமது கிருபை எனக்கு நல்லதையா. என் உதடுகள் உம்மையே துதிக்கும் ஐயா. என் உதடுகள் உம்மையே துதிக்கும் ஐயா. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. என் படுக்கையின் மேலே நான் உம்மை நினைக்கையிலே, படுக்கையின் மேலே நான் உம்மை நினைக்கையிலே, ராஜாமங்களில் எழுந்து தியானிக்கிறேன் ஐயா உம்மை. ராஜாமங்களில் எழுந்து தியானிக்கிறேன் ஐயா உம்மை. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்க படுத்து நித்திரை செய்கிற போது, விழித்து கொள்ளுகிற போது உங்களுக்கு ஜெபத்தின் மேல ஆசை இருக்கிறதா? வேத வசனத்தை தியானிக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறதா? நீங்க வேத வசனத்தை தியானிக்கிற போது, படுக்கையில் எழுந்து ஜெபிக்கிற போது உங்களுக்குள்ள கர்த்தருடைய கிருபை வரும். அதுல இன்னொரு முறை என் கூட நீ சேர்ந்து பாடிடலாமா? பாடும்போது ஜெபவாஞ்ச கிருபையின் வாசனை உங்களுக்குள்ள வரும். என் படுக்கையின் மேலே நான் உம்மை நினைக்கையிலே, என் படுக்கையின் மேலே நான் உம்மை நினைக்கையிலே, ராஜாமங்களில் எழுந்து தியானிக்கிறேன் ஐயா உம்மை. ராஜாமங்களில் எழுந்து தியானிக்கிறேன் ஐயா உம்மை. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஜீவனை பார்க்கிலும் தேவனை உமது கிருபை எனக்கு நல்லதையா. என் உதடுகள் உம்மையே துதிக்கும் ஐயா. என் உதடுகள் உம்மையே துதிக்கும் ஐயா. அல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் இப்படியாக இங்கே நம்ம வாசிக்கிற 3வது அதிகாரத்தில் இந்த கிருபை எதற்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் கிறிஸ்துவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்ற அனுபவத்தை பக்தனாகிய அப்போஸ்தலனாகிய இந்த பேதுரு, இந்த நம்ம பவுல் என்ற பக்தன் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். நான் வாசிக்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனுடைய பலத்த சத்துவத்தால், பாருங்க, தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே. பார்த்தீர்களா எப்படி இந்த கிருபையை அலங்கரித்திருக்கிறான்? இந்த கிருபையை கர்த்தருடைய பெரிதான நாமத்தினால அவன் உயர்த்தி வைத்திருக்கிறான். பாருங்க, தேவனுடைய பலத்த சத்துவத்தினால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு நான் ஊழியக்காரனானேன். பாருங்க, கிறிஸ்துவின் நாமத்திற்கு எதிராக நின்றவன், கிறிஸ்துவில் அன்பு கூறுகின்றவர்களை துன்பப்படுத்தினவன், கிறிஸ்துவை ஆராதிக்கின்றவர்களை தீமையின் பாதையில நடத்தினவன், அவன் சொல்றான், தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே, கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானேன். பாருங்க, சுவிசேஷத்திற்கு நான் ஊழியக்காரனானேன் என்று பக்தன் இப்படியாக சொல்லி, அடுத்து பாருங்க இன்னொரு அதுக்கு அடுத்த வசனத்தில் 8வது வசனத்தில், பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான்
கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக. பாருங்க, இந்த சுவிசேஷத்தை அதுக்கு அடுத்தும் இன்னும் அழகுபடுத்தி சொல்லுத பாருங்க, பிரசங்கித்திருக்கிறத பாருங்க. நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதியாரிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பலத்த சத்துவத்தினாலே எனக்கு கொடுக்கப்பட்ட வரங்களின் நிமித்தம் கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனாக. அடுத்து சொல்றாங்க 8ஆம் வசனத்தில், இந்த விசேஷத்தை, இந்த ஐஸ்வர்யம் உள்ள இந்த வேத வார்த்தைகளை, இந்த ஆரோக்கியமான வேத வார்த்தைகளை நாம் புறஜாதிகளுக்கு, இந்த வேதத்தை பற்றி அறியாதவர்களுக்கு, நியாயப்பிரமாணம் தெரியாதவர்களுக்கு, கட்டளைக்கு கட்டுப்படாம வாழ்ந்து வந்தவர்களுக்கு கிறிஸ்துவை சொல்லி கட்டளைக்கு கீழ்ப்படுத்தும்படியாக இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. பார்த்தீர்களா? பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள கிருபை வரும்போது, தேவ கிருபை வரும்போது, கிறிஸ்து கொடுக்கிற கிருபை வரும்போது, ஜீவனை பார்க்கலும் தேவரீருடைய கிருபை எனக்கு நல்லது. அந்த நல்ல கிருபை ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு மனுஷிக்குள்ள வருகிற போது பாருங்க, பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் இந்த வேத வசனத்தை, கிறிஸ்துவின் சம்பவங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 11ஆவது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம், இந்த சுவிசேஷம் ஆதி முதல் கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்துவை கொண்டு சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே பாருங்க மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படுத்துவதற்காக, எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்காக கர்த்தராகிய ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் வார்த்தையால் உண்டாக்கினார் அல்லவா? அந்த நாட்களிலே இந்த சுவிசேஷத்தை ரகசியமாக வைத்திருக்கிறார். அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கும்படியாக எனக்கு கிருபை, இந்த கிருபை பாருங்க, ரகசியத்தினுடைய ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு சகை என்ற மனுஷன் கிறிஸ்துவினுடைய வசனத்தை கேட்டு கிறிஸ்து அந்த சகை வீட்டுக்குள்ளே வந்தபோது அவன் மனம் திரும்பி மன்னிப்பை பெற்று நான் செய்த தவறுகளெல்லாம் நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி கிறிஸ்துவிடம் தன்னை ஒப்பு கொடுத்த நாளிலே இயேசு சொன்னார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன் அப்படின்னு சொல்லி இயேசு சொன்னார். அந்த ரகசியத்தை தான் நான் ஆபிரகாம் மூலமாக பிரஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. பாருங்க, இப்படியாக ஆதி முதல் அந்த ஆபிரகாமோடு கர்த்தராகி ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார் அல்லவா? கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாக நீ நட, உன் கண்களை ஏறிட்டு பாரு, அங்கெல்லாம் உன்னுடைய ஜனம், உன்னுடைய ஜாதி பெருகும், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று கர்த்தராகி ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார் அல்லவா? அந்த ரகசியத்தை ஆதி முதல் பாருங்க, இங்க அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் பாருங்க, ஆதி முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. யார் யார் இயேசுவின் நாமத்தினால மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று நம்ம வேதத்தில் அந்த ரகசியத்தை அறிகிறோம் அல்லவா? அந்த ரகசியத்தை தான்
அந்த ஐக்கியத்தை தான் நான் உங்களுக்கு வெளிப்படையாக காண்பிக்கும்படியாக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பக்தன் சொல்லுகின்றான். பார்த்தீர்களா? அப்போ கிருபை எவ்வளவு பெரியது! ஆதி காலம் மறைந்திருந்த அந்த ரகசியம், அந்த ஐக்கியம், கர்த்தருடைய திட்டம், ஆபிரகாம் மூலமாக, ஈசாக்கு மூலமாக, யாக்கோபு மூலமாக கர்த்தர் வைத்திருந்த அந்த திட்டத்தின் ரகசியத்தை கிருபை யார் யாருக்குள்ள இருக்கிறது அவர்களெல்லாம் வெளிப்படுத்தலாம். பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் ஜனங்கள் நம்முடைய பிரசங்கத்தின் மூலமாக, நம்முடைய ஜெபத்தின் மூலமாக அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பாங்க. இவளும் ஆபிரகாமுக்கு குமாரத்தி, இவனும் ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை உங்களை கொண்டு, என்னை கொண்டு நிறைவேற்றுவதற்காகத்தான். ஜீவனை பார்க்கிலும் தேவனை உமது கிருபை எனக்கு நல்லதையா, என் உதடுகள் உம்மையே துதிக்கும் ஐயா, என் உதடுகள் உம்மையே துதிக்கும் ஐயா. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, எண்ணாகமத்தில் 6வது அதிகாரத்தில் இப்படியாக கர்த்தராகி ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நான் வாசித்து இன்னும் அந்த பிரசங்கத்தை முடிக்கும்படியாக ஆசைப்படுகிறேன். 6 அதிகாரம் 22வது வசனத்தில் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். பாருங்க, இந்த கிருபை இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு உறுதி உள்ள வார்த்தைகளாக, உன்னதம் உள்ள சிகரம் உள்ளவைகளாக இந்த கிருபையை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கும் போது இப்படியாக கிருபையையும் சேர்க்கணும். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். அடுத்து, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. பார்த்தீர்களா? கிருபை மூலமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார். அதே போல இந்த நாட்களிலும் இந்த புதிய ஏற்பாட்டில் உள்ள, புதிய உடன்படிக்கையில் உள்ள கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கின்ற உங்களையும் என்னையும் பார்த்து இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கிறிஸ்துவின் கிருபையை கொண்டு. அன்பானவர்களே, இந்த 2024வது ஆண்டில் கர்த்தர் நம்ம இதுவரையிலும் நடத்தி வந்தார் அல்லவா? இதுவரையிலும் நன்மையொன்றும் குறைவுபடவில்லை அல்லவா? தீமைகளுக்கு விலக்கி காத்தார் அல்லவா? இதுவரைக்கும் உதவி செய்த எபினேசரே, எல்லாம் பார்த்து கொண்ட யெகோவாயீரே, எதிரிகளை சங்கரித்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சென்ற தேவனாகிய கர்த்தாவே, யெகோவா நிசி என்று பேருள்ளவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று நம்ம கர்த்தரை துதிப்போமா? அப்படியே நம்ம ஜெபிப்போமா? கிருபை பற்றி கொஞ்ச நேரம் பேசினோம், கொஞ்ச நேரம் தியானித்தோம். அதில் உள்ள பாடல்களை பாடி கர்த்தரை உயர்த்தினோம், புகழ்ந்தோம். கர்த்தர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கின்றார். அவருடைய முகத்தின் பிரசன்னம், அவருடைய முகத்தின் பிரகாசம் இந்த நாட்களில் உங்கள் மேலும் என் மேலும் எங்களோடு இருக்கிறவர்கள் மேலும் ஜோஷுவா டிவி மூலமாக இந்த வேத வசனத்தை, இந்த கிருபை உள்ள வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ பிரசன்னம், தேவ பிரகாசம் உங்களை மூடுகிறது. காரணம், ஜீவனை பார்க்கிலும் தேவனுடைய கிருபை நல்லது. இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சர்வ பூமி முழுவதுக்கும் ஆண்டவரே, கொஞ்ச நேரம் வேத வார்த்தைகளை நாங்கள் தியானித்திருக்கிறோம். இந்த 2024ஆம் ஆண்டு கர்த்தாவே, இந்த 12வது மாதம், இந்த கடைசி நாள் வரையிலும், தேதி வரையிலும் காத்து வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
மறக்காத கர்த்தருக்கு, மாறாதிருக்கிற கர்த்தருக்கு, நினைவாக இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். புதிய ஆண்டை உம்முடைய சுத்த கிருபையினாலே, கர்த்தாவை உம்முடைய சத்துவத்தினாலே, உம்முடைய வேத வசனத்தில் உள்ள வல்லமையினாலே தொடங்க கர்த்தர் கூட இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, வேத வசனம் நாமத்திற்கு மகிமையாக, ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென்.